ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஏன்னா ரிசல்ட் வந்து நாளைக்கு 9:30க்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஆன்லைனில் பார்த்தா மட்டும் 9:30 to 9:40க்குள்ளே பார்த்துட முடியும். அப்படி ஸ்கூல் அப்படின்னா ஒரு 9:45 அந்த ரேஞ்சில் ஒட்டுவாங்க. நம்ம வந்து 4 வெப்சைட் இருக்குது. 4 வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலியமாக கிளிக் பண்ணி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் ஐக்கான் இருக்குங்க. அதில் tnresult.nic.in அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ண தெரியாதவங்க நம்ம இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லையுமே கமெண்ட் பாக்ஸ்லையுமே இந்த டேரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட வந்துக்கலாங்க. 3 வெப்சைட் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டாக பாருங்கள், டிஎன் போர்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்களாங்க. கிளிக் பண்ணோடனே இதில் வருங்க, நீங்கள் எந்த ரிசல்ட்டு ஹெச்எஸ்சி +1 எஸ்எஸ்எல்சி 10th அதுங்களா, அப்புறம் ஹெச்எஸ்சி +2 இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ அது எடுத்துக்கலாம். 10th எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் மார்ச் 2024 இருக்குங்க. ஓகேங்களா? அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் அந்த ரிசல்ட் அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது ஹால் டிக்கெட்டு பப்ளிக் எக்ஸாமில் ஓட்டிருப்பீங்களா அது கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் தனியாக. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஸ்கூலில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை இங்கே என்ட்ரி பண்ணிக்கங்க. மாற்றி கொடுக்க தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ கீழே கெட் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த கெட் மார்க்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாங்க. உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரையுமே உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து இந்த கெட் மார்க் கொடுத்தாலும் ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்கள் 10th எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்தது வெப்சைட் வேண்டாம் ப்ரோ, எனக்கு ஒரு ஆப் சொல்லுன்னா டிஎன்எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்குது. அதை சர்ச் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வருங்க. இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுலேயே அதே போல் தான் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. வியூ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னே அதே மாதிரி தான் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை கொடுத்துக்குங்க. அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ கொடுத்து போட்டு கீழே சப்மிட் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னாங்களுமே உங்கள் எக்ஸாம் ரிசல்ட் என்னவோ அந்த மார்க்கில் காட்டிடும். ஓகேங்களா? நீங்கள் இந்த வேவில் தான் உங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டில் நீங்கள் பார்க்க முடியுங்க. 12th இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட் தான் பார்க்க முடியும். இதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லா மார்க்கும் நல்ல மார்க்கு தாங்க. இந்த மார்க் இல்லாமல் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. வருத்தமே படாதீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ போடணும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.